சுவிஸ் சாலைகளில் இருமடங்காகி போன போக்குவரத்து நெரிசல். தொடர் நெரிசலுக்கு காரணம் என்ன? புள்ளி விவரங்கள் வெளியீடு. சுவிஸ் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து துறை ஒரு புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் தேசிய சாலைகளில் மொத்தம் 48,807 மணி நேர போக்குவரத்து நெரிசல்கள் பதிவாகியுள்ளன. இது 2020ஐ விட 2 மடங்கு அதிகமாகும். இதற்கு முக்கிய காரணம் பொதுவான போக்குவரத்து நெரிசல். கட்டுமான தளங்கள் மற்றும் விபத்துகள் மிக குறைந்த பங்கை வகிக்கின்றன. இதனால் முறையே 7 மற்றும் 4% போக்குவரத்து நெரிசல்கள் மட்டுமே ஏற்படுகின்றன. 2019ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர்கள் ஆண்டுக்கு மொத்தம் 73 மில்லியன் மணி நேரங்களை போக்குவரத்து நெரிசலில் செலவிடுவதாக மத்திய இடஞ்சார்ந்த மேம்பாட்டு அலுவலகம் மதிப்பிட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இதற்கு சுமார் 3 பில்லியன் பிராங்குகள் செலவாகும். தற்போதைய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல்கள் முக்கியமாக தேசிய சாலைகளில் ஏற்படுகின்றன. இது முழு சுவிஸ் சாலை வலையமைப்பிலும் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. செப்டம்பர் 2024 இறுதியில் சுவிட்சர்லாந்தில் மொத்தம் 6.5 மில்லியனுக்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் கிட்டத்தட்ட 4.8 மில்லியன் பயணிகள் கார்களும் அடங்கும். இந்த கார்களில் பெரும்பாலானவை இன்னும் பெட்ரோல் அல்லது டீசலில் இயங்குகின்றன. மின்சாரம் மற்றும் கலப்பின கார்கள் சுமார் 6,60,000 வாகனங்களை கொண்டுள்ளன. மேலும் அவை மெதுவாக பரவி வருகின்றன. ஹைட்ரஜன், எரிவாயு அல்லது பிற இயக்கிகளை கொண்ட வாகனங்கள் அரிதாகவே காணப்படுகின்றன. சுமார் 14,000 பதிவுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மறுபுறம் சாலை பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி போக்குவரத்து நெரிசல்களுக்கு வழிவகுக்கின்றன. 1995 முதல் சுவிஸ் சாலைகளில் விபத்துகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட தொடர்ந்து குறைந்து வருகிறது. இயக்கப்படும் கிலோமீட்டர்களை பொறுத்தவரை விபத்துகளின் எண்ணிக்கை 1995இல் 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு 0.481 இருந்தது. 2023இல் 0.28 குறைந்துள்ளது. உயிரிழப்புகள் ஏற்படும் போக்குவரத்து விபத்துகளும் குறைவாகவே நிகழ்ந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.